எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ், அதுவும் 10th தமிழ். அதில் டெஸ்ட் நம்பர் 6. 11 டெஸ்ட்டில் இது 6வது டெஸ்ட் நாம் பார்க்க போகிறோம். இப்போ இதில் மொத்தம் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வினாவும் முக்கியமான வினாக்கள். முதல் கேள்வி, பொருத்தி காட்டுக. பாருங்க, இதுக்கு சரியான விடை நான், யான், நாம், யாம் என்பது தன்மை பெயர்கள். வந்தேன், வந்தோம் தன்மை வினைகள். நீர், நீ, நீர், நீவீர், நீங்கள் முன்னிலை பெயர்கள். நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் முன்னிலை வினைகள். ஆப்ஷன் ஏ. அடுத்து இரண்டாவது கேள்வி, பொருத்தி காட்டுக. அவன்னா படற்கை பெயர், பரந்தன படற்கை வினை. நடந்தாய் முன்னிலை வினை, வந்தேன் தன்மை வினை. ஆப்ஷன் ஏ. அடுத்து மூன்றாவது கேள்வியும் பொறுத்துக. செலியன் வந்தது திணைவலு. கண்ணகி உண்டான் பால்வலு. நீ வந்தேன் இடவலு. நேற்று வருவான் காலவலு. ஆப்ஷன் ஏ. அடுத்து நான்காவது கேள்வி, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்பது வினாவலு. வினாவலு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று கூறுவது விடைவலு. விடைவலு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவது டேஸ் வலு. மரபு வலு. மரபு வலு. அடுத்து ஏழாவது கேள்வி, பொருத்தி காட்டுக. என் அம்மை வந்தால், இது திணை வலுவமைதி. கத்துங்குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும். மரபு வலுவமைதி. அடுத்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். கால வலுவமைதி. அடுத்து வாடா ராசா மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. ஆப்ஷன் ஏ. அடுத்து எட்டாவது கேள்வி, மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று கூறுவது இட வலுவமைதி. இட வலுவமைதி. ஒன்பதாவது கேள்வி, வீரன் அண்ணன் மருதன் ஆண்பால். மகள் அரசி தலைவி பெண்பால். மக்கள் பெண்கள் ஆடவர் பலர்பால். யானை புறா மலை ஒன்றன்பால். ஆப்ஷன் பி. 9க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 10வது கேள்வி, நீ வந்தேன் இடவலு. நீ வந்தாய் இடவலா நிலை. நேற்று வருவான் காலவலு. நேற்று வந்தான் காலவலு வலா நிலை. ஆப்ஷன் ஏ. அடுத்து 11, என் அம்மை வந்தால் என்று மாட்டை கூறுவது திணை வலுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று மகளை தாய் அழைப்பது பால் வலுவமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என மாறன் பிறரிடம் சொல்வது இட வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். கால வலுவமைதி. ஆப்ஷன் பி. அடுத்து 12வது கேள்வி, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி யாது?
இது சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அடுத்து, பிற நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் எப்போது நிறுவப்பட்டன? விடுதலைக்கு பின். விடுதலைக்கு பின். மொழிபெயர்த்தல் எனும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம். மரபியல். மொழிபெயர்த்தல் எனும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் மரபியல். அடுத்து, இராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது? இராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம். மொழிபெயர்க்கப்பட்டதால் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். மொகு சாஸ்டு எனும் ஜப்பானிய சொல்லின் பொருள். மொகு சாஸ்டு விடை தர அவகாசம் வேண்டும். விடை தர அவகாசம் வேண்டும். அடுத்து, 18வது கேள்வி. வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட நூல். வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட நூல். ஆப்ஷன் சி, கலிங்கத்துப்பரணி. கலிங்கத்துப்பரணி. அடுத்து, மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபடும் நிறுவனங்கள். மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபடும் நிறுவனங்கள் இவை அனைத்தும் என்னென்ன? சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிலையம். அடுத்து, பன்னாட்டு மொழிகளை கற்பிப்பவை இவை அனைத்தும் தனியார் நிறுவனங்கள், வெளிநாட்டு தூதரகங்கள், பள்ளிகள். இவை அனைத்துமே சரி. அடுத்து, காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை குலோத்துங்க சோழன். குலோத்துங்கன். அடுத்து, 22வது கேள்வி. பொருத்தி காட்டுக. 1942 ராகுல் சாங்கிருத்தியாயன். 1949 கணமுத்தையா. 2016 முத்து மீனாட்சி. 2018 யூமா வாசுகி. ஆப்ஷன் ஏ. அடுத்து, 23. நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது. மொழிபெயர்ப்பு. நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு. அடுத்து, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர். மனவை முஸ்தபா. மனவை முஸ்தபா. அடுத்து, உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர். மு.கு. ஜெகநாதர். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் மு.கு. ஜெகநாதர். மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு சின்னமனூர் கல்வெட்டு. சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்று சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு. வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்படாத இலக்கியத்தை கண்டறிக. சிலப்பதிகாரம். வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட இலக்கியத்தை கண்டறிக. கலிங்கத்துப்பரணி. கலிங்கத்துப்பரணி. பாரதியின் மொழிபெயர்ப்புகளை பொருத்தி காட்டுக. பொருட்காட்சி எக்ஸிபிஷன். இருப்பு பாதை ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே. புரட்சி ரெவல்யூஷன். வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக். ஆப்ஷன் ஏ. இது அடிக்கடி கேட்பா. இது கலை சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 31. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான டேஸ்
அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டவர். ஷேக்ஸ்பியர். டேசாம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் தமிழில் ஆக்கப்பட்டன. 18ஆம் நூற்றாண்டு வரை. மொழிபெயர்ப்பு மூலம் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை இலக்கிய திறனாய்வு. 1942 ஹஜிராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் ராகுல் சாங்கிருத்தியாயன். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை கணமுத்தையா தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1949. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் மொழிபெயர்க்கப்பட ஆண்டும் மொழிபெயர்த்தவர்களையும் பொருத்தி காட்டுக. கணமுத்தையா 1949, டாக்டர் என் ஸ்ரீதர் 2016, முத்து மீனாட்சி 2016, யூமா வாசகி 2018. ஆப்ஷன் ஏ. அடுத்து வடம், அதாவது கயிறு, ஒட்டகம் என்ற இரு பொருளுக்குரிய சொல் கேமல். இது இருபொருள் தரும் ஒரு சொல். இது அடிக்கடி கேட்பா, ஞாபகம் வச்சுங்க. ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளிலிருந்து டேஸ் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. 5000 நூல்கள். தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் முதலிடத்தில், 2ஆம் இடத்தில் டேஸ் டேஸ் இடம் வகிக்கின்றன. ஆங்கிலம் மற்றும் மலையாளம். மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி டேஸ் ஏற்படுகிறது. மொழி வளம். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவார்கள். பயன்கலை. டேஸ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணிகளில் ஈடுபட வேண்டும். ஹார்வர்ட். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை சொற்கள் யாவும், அதாவது கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய டேஸ் பழைய தமிழேடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. 1000. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். பாரதியாரின் இக்கூற்று உணர்த்தும் பொருள் உலகமெங்கும் காணப்படும் செல்வங்கள் தமிழகத்தில் வந்து சேர்தல் வேண்டும். அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? கல்வி. அருளை பெருக்கி அறிவை திருத்தி இவ்வடிகளில் பயின்று வரும் தொடை நயம். மோனை. அருளை அறிவை. கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் சங்க இலக்கியம். செய்குத்தம்பி பாவலர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். சதாவதானி. ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு, அந்த குறளுக்குரிய சொல்த இது. அடுத்து செய்குதம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை. சதாவதானம்னா 100 விதமான கலைகளை
ஒரே டைமில் செய்கிறது தான் சதாவதானம். செய்குதம்பி பாவலரின் மாவட்டம் கன்னியாகுமரி, இடலாக்குடி வட்டம். செய்குதம்பி பாவலர் தனது 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சதாவதானி என்ற பாராட்டு பெற்றவர் செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர். சதாவதானி என்பது 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவதுதான் சதாவதானி. செய்குதம்பி பாவலர் சதாவதானி என்று பாராட்டப்பட்ட இடம் சென்னை விக்டோரியா அரங்கம், 1907 மார்ச் 10. செய்குதம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் அமைந்துள்ள இடம் இடலாக்குடி. இடலாக்குடி. சதம் என்றால் 100 என்று பொருள். தோண்டும் அளவு நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறுவது திருக்குறள். தொட்டனை தூரும் மணற்கேணி கற்றனை மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர். மன்னன் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். கபிலரின் நண்பர் யார்? கபிலரின் நண்பர் இடைக்காடனார். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இந்த கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க, ரிப்பீட்டடாக வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து திருவிளையாடற் புராண படலங்களின் எண்ணிக்கை 64. 64. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை யாருக்கு கவரி வீசினான்? மோசிகீரனாருக்கு. வேப்பமாலை அணிந்த மன்னன். வேப்பமாலை அணிந்த மன்னன் பாண்டியன். மோசிகீரனார் முரசுக்கட்டிலில் கண்ணையற காரணம். களைப்பு மிகுதியால். களைப்பு மிகுதியால். களைப்பு மிகுதியால் மூரி தீம் தேன் வழிந்து ஒழுகுதாரானை கண்டு எனும் தொடரில் தாரானை என்பது யாரை குறிக்கிறது? தாராயணைனா பாண்டிய மன்னன். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. திருவிளையாடற் புராணம் காண்டங்களின் எண்ணிக்கை 3. இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் திரு ஆலவாய் காண்டம். திரு ஆலவாய் காண்டம். இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் திருவிளையாடற் புராணத்தில் எத்தனையாவது படலம்? 56. அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர். கவரி வீசுவர். குலேச பாண்டியன் டேஸ் நாட்டை ஆட்சி புரிந்தான். பாண்டிய நாடு. அதான் பாண்டியன். குலேச பாண்டியன் எனும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். சொல்லின் வடிவாக இறைவனின் இடப்புறம் வீற்றிருப்பவள் பார்வதி. பார்வதி. சொல்லின் பொருளாக விளங்குவது இறைவன். இறைவன். சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்ததாக இறைவனிடம் இடைக்காடனார் ஏளனத்துடன் கூறினார். மன்னிக்கவும், சினத்துடன். ஆப்ஷன் பி. சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்ததாக இறைவனிடம் இடைக்காடனார் சினத்துடன் கூறி சென்றார். இடைக்காடனாரின் சொல் வேட்படை போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது. டேஸ் ஆற்றின் தென்பக்கத்தை ஒரு திருக்கோவிலை ஆக்கி இறைவன் அங்கு சென்று இருந்தார். வைகை ஆற்றின். திரு ஆலவாய் கோவிலை விட்டு வெளியேறிய இறைவன் வடிவத்தை மறைத்து இலிங்க வடக்கே வைகை ஆற்றின் தென்பக்கத்தே சென்று இருந்தார். கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று கூறியவர் இறைவன். இறைவன்.
மன்னன் இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து டேஸ் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான். பொன் இருக்கையில். கேள்வியினான் காடனுக்கும் கபிலனுக்கும். அப்போ இதுக்குரிய இலக்கண குறிப்பு. கேள்வினான்ங்கிறது வினையாளனின் பெயர், காடனுக்கும் கபிலனுக்குங்கிறது எண்ணும்மை. இம்விகுதி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. மாசர விசித்த வார்புரு வல்பின் என்று பாடிய புலவர், பாடப்பட்டவன். மோசிகீரனார் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. அரண்மனையின் முரசுக்கட்டிலில் தூங்கியவர். மோசிகீரனார் கவரி வீசிய மன்னர் பெருஞ்சேரல் இரும்பொறை. பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். பரஞ்சோதி முனிவர் சிவபக்தி மிக்கவர். சிவபக்தி மிக்கவர். திருவிளையாடற் கதைகள் டேஸ் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது. சிலப்பதிகாரம் முதற்கொண்டு. உனக்கு படிக்க தெரியாது என்று உள்ளத்தில் பெற்றபடி மேரி மெக்லியோட் பெத்தியூன் குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது. மேரி மேக்லியோட் பெத்தியூன் குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட பணம் சேர்த்த விதங்கள்: சமையல் செய்து, தோட்டமிட்டு, பொது இடங்களில் பாட்டு பாடி. அப்போ முதல் மூன்றும் சரி. அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியூன் சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர். உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட. மேரி மெக்லியோட் பெத்தியூன் எனும் அமெரிக்க கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர். கமலாலயன். கொட்கை எனும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம்: தூத்துக்குடி. கொற்கை கோமான் கொட்கயம் பெருந்துறை என்று குறிப்பிடும் நூல்: ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு. இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது: அறியாவினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது சுட்டு விடை. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா. பிறருக்கு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. பிறருக்கு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை: ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை. இதோட 6 டெஸ்ட் நிறைவடைகிறது. 11 டெஸ்ட்டில் 6 முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 இருக்குது. நன்றி, வணக்கம்.